நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ எங்க கிளம்புற சிந்து? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறவங்கள போய் பார்க்க வேண்டாமா? ஆமா, வேணுகோபால் இப்ப சாவி வாங்க வந்தப்ப பார்த்தல்ல. ஆமா, அவரை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவரோட பொண்டாட்டி குழந்தை இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வரதா இருந்தா வாங்க, நம்ம ஒன்னா போயிட்டு வரலாம். நீ போயிட்டு வாமா, நான் நம்ம ஏலக்காய் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தண்ணி தேங்கி நின்னதுனால நிறைய செடி அழுகி போயிடுச்சு. அப்ப தனியா போய் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ? அதானே உங்களுக்கு பிடிக்கும். வச்சேன்னு வை. இவ இன்னுமா ரெடி ஆகாம இருக்கா? ஏமா பிரியா, நீ வரியா இல்லையா? வந்துட்டேம்மா. போலாம். இன்னும் கொஞ்சம் டைட்டா போட்டுட்டு வர வேண்டியது தானே? இதுதான் எனக்கு கரெக்டா இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் இப்படி போட்டுட்டு போனாதான் மதிப்பாங்க. ஆமா ஆமா, நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா. வயசுக்கு ஏத்த மாதிரி முதல்ல நடந்து கோடி. ஏய், அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாவ போட்டு. கரெக்டா சொன்னீங்கப்பா. வாயாடாம வாடி. ஏங்க, நாங்க வர லேட் ஆயிடுச்சுன்னா அரிசி எடுத்து கொஞ்சம் உலையில போட்டுருங்க. அப்ப உடனே வர மாட்டீங்களா? நான் சீக்கிரமாவே வந்துருவேன்ப்பா. இப்ப என்ன வராம நான் அங்கேயே இருக்க போறேன். வாடி சீக்கிரம். சிந்து, வேணுகோபால் வந்தப்போ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அங்க ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருக்க ரூம்ல நம்ம அனிருத்தோட திங்ஸை கொஞ்சம் வச்சு பூட்டியிருக்கேன். அதையெல்லாம் எடுத்து கொளுத்துறோம் பாருங்க. அப்புறம் அவன் இங்க வந்து என்ன கொளுத்துறதுக்கா? இங்க பாரு, அந்த பூட்டை திறக்கவே வேண்டான்னு அவங்க கிட்ட சொல்லிடு. சாவி இங்க தானே இருக்கு. உடைச்சிட போறாங்கன்னு தான் சொல்றேன். சொல்றேன், வாடி போலாம். ஆஹா, வந்த உடனே வீட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? பயப்படாதம்மா, தெரியாதவங்களும் இல்ல, பக்கத்து வீடுதான். இந்த வீட்டை நாங்க தான் வேணுகோப்பனுக்கு வாடகைக்கு விட்டோம். அதுதான் நாங்க தங்குற வீடு. இது என் பொண்ணு பிரியா, டிகிரி படிக்கிறா. படிக்கிறது காலேஜா இருந்தாலும் ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் நடந்துப்பா. கில்லாதடி. உங்க பேர் என்னக்கா? பாலசுதா. பாலசுதாவா? நான் இப்பதான் இப்படி ஒரு பேரை கேக்குறேன். பாலசுதா. இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பியா? வீடு பிடிச்சிருக்காமா? ரொம்ப நல்லா இருக்குமா. உங்களை மாதிரி சிட்டில வாழ்ந்து பழகினவங்களுக்கு இந்த வீடு வசதி குறைவாதான் தெரியும். எனக்கு அப்படிலாம் தோணல. நீ ரொம்ப சிம்பிளான பொண்ணுன்னு நான் நினைக்கிறேன். வேணுகோபால் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. சிட்டில எல்லா வித வசதிகளோடையும் வாழ்ந்த பொண்ணாமே நீ இங்க வந்துட்டு நீ கொஞ்சம் கஷ்டப்படுவேன்னு தான் அவர் சொன்னாரு. அங்க 3 ஏக்கர் இடம் இருக்குன்னு சொன்னாரு. அது உங்க சொந்த இடமா இல்ல குடும்ப சொத்தா? இவருக்கு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. எதுக்குமா தேவையில்லாததெல்லாம் கேக்குறீங்க? இவங்களுக்கு ஏதாவது தேவையானதுன்னா நம்ம கேட்க வந்தோம். சும்மா ரெடி, நீ ஒன்னும் பாடம் எடுக்காத. அது ஒண்ணும் இல்லக்கா, எங்க போனாலும் அம்மாக்கு அவங்க 3 தலைமுறை பத்தியும் தெரியணும். பேசி பேசி சாவடிச்சிருவாங்க. அப்படின்னா திரும்பி போயிடு. ஒண்ணும் வேண்டாம், நான் அக்காக்கு பாதுகாப்பா இருக்கேன். 14-15 வயசு வரைக்கும் நான் எது சொன்னாலும் ஒண்ணு விடாம அப்படியே கேட்பம்மா. இப்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுறான். சும்மா விட்டா 4 பேர் முன்னாடி வச்சு என்ன நல்லா அசிங்கப்படுத்திடுவா. முன்னாடிலாம் இவங்க அப்பா தான் அப்படி பண்ணுவாரு. நான் என்னையில இருந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சேனோ அப்ப நிறுத்திட்டாரு. இப்ப அந்த டியூட்டியை இவ பாக்குறா. பெரியவங்களை கிண்டல் பண்ணும் போதும் அவங்க சொல்றதுல தப்பு இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கும் போதுதான் குழந்தைங்களும் பெரியவங்களா ஆவாங்கக்கா. அம்மா சும்மா சொல்றாங்கக்கா. இப்ப வரைக்கும் நான் அம்மாவை ஏதாவது கேலி பண்ணனா? ஆனா எத்தனை தடவை அம்மா என்ன பத்தி குறை சொல்லிட்டாங்க. அது தப்பு இல்லையா? இனிமே நான் உன்னை எந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போறதா இல்ல. நான் வரதாவும் இல்ல, சரியா? 2 பேரும் இப்படி சண்டை போட்டா எப்படி? சண்டைலாம் ஒண்ணும் இல்லக்கா, என் அம்மா எப்பவுமே இப்படிதான். சும்மா ரெடி. வேணுகோபால் மேனேஜரா இருக்கிற கம்பெனில இருந்து இந்த ஏரியாவுல நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. சூப்பர்வைசர் ஜோசப் பண்ண என் வீட்டுக்காரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜோசப் பண்ண சொன்னதுனாலதான் நாங்க இந்த வீட்டை அவருக்கு வாடகை கொடுக்கவே முடிவு பண்ணோம். மத்தபடி வாடகை காசை வாங்கி எங்களுக்கு வாழணும்னு அவசியம் இல்ல. இது என் வீட்டுக்காரரோட பரம்பரை வீடு. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணி இந்த இடத்த மட்டும் நாங்க ரெடி பண்ணோம். ஏங்கா இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். எனக்கு இப்ப வீட்ல எந்த அவசர வேலையும் இல்ல. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன் கையால சூப்பரா டீ குடிச்சிட்டு தான் நாங்க போவோம். எனக்கும் ஆசைதான்க்கா.
ஆனா வீட்ல இருந்து வரும்போது கேஸ் ஸ்டவ் சிலிண்டர் எதுவுமே நாங்க எடுத்துட்டு வரல. என்னம்மா நீ அதை சொல்லக்கூடாதா? நாங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருப்போம்ல. வேண்டாம்க்கா, வேணும் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் ஆபீஸ் போயிருக்காரு. புருஷனை பேர் சொல்லி சொல்லுவியா? அதுல என்னம்மா தப்பு இருக்கு? பேர் வச்சதே கூப்பிடுறதுக்கு தானே. சிட்டில எல்லாம் அப்படிதான் இருக்கும்ல. வாங்க நம்ம உள்ள போலாம். குழந்தைங்கக்கா ரூம்ல இருக்கா. டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, அதான் நல்லா தூங்கிட்டு இருக்கா. குழந்தைய தூக்கிட்டு வரவா? குழந்தை தூங்கட்டு பிரியா. நீ போய் அதை எழுப்பி அப்புறம் பாலசுதாவுக்கு தான் அது கஷ்டம். அம்மா பாலசுதான்னு முழுசா சொன்னா நல்லா இல்லம்மா. அக்காவை நீங்க பாலானே கூப்பிடுங்க. ஆமா ஆமா, என்ன கூப்பிடுறது நீ தான் முடிவு பண்ணுவியா? நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படியே கூப்பிட்டுக்கலாம் இல்லக்கா. பாலசுதாக்கு பதிலா பாலா. பாலாமா அது நல்லா இல்ல. பாலா அக்கா நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். எப்படி வேணாலும் கூப்பிடு, எனக்கு ஓகே தான். பாத்தீங்களா, அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு? நான் போய் குழந்தைய பாத்துட்டு வரேன். பிரியா அம்மா நான் பாத்துட்டு தான் வருவேன், எழுப்ப மாட்டேன். நாங்க இந்த வீட்டை விட்டு போய் ஒரு வாரம் தான் ஆகுது. பாலா அந்த ரூமோட கீ எங்க வீட்ல தான் இருக்கு. அது என் வீட்டுக்காரரோட தங்கச்சி பையன் அனிருத்தோட ரூம். ஒரு கீ அவங்கிட்ட தான் இருக்கு. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவன் எங்க கூட தான் தங்கி இருந்தான். இப்போ அவன் வெளியில இருக்கான். அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. அவன் வந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து ஏதாவது எடுக்கணும்னா நான் வந்து எடுத்துக்கிறேம்மா. நல்லா தூங்குறா. நீ எழுப்பாம விட்டுருக்க மாட்டியே. எழுப்பணும்னே தோணல. பாலாக்கா உங்க சிட்டி விசேஷங்கள் எல்லாம் சொல்லுங்க. அந்த ஒரு விசேஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எல்லா விசேஷமும் இங்கதான். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலையில பார்த்த ஆள் மாதிரியே இல்லையே. தாடி எடுத்ததுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டீங்க. இனி ஹை ரேஞ்ச் வாழ்க்கை இல்ல, அதான் ஒரு புதுமுகத்தோடு இருக்கட்டுமே. அதுவும் நல்லதுதான். சிந்துவும் என்னோட பொண்ணு இங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்கள தேடி தான் நான் இங்க வந்தேன். காலையில கீ வாங்க வந்த ஆள் மாதிரியே இல்லையே. தாடியை எடுத்ததும் அழகாயிட்டீங்க. இப்ப பார்த்தா ஒரு சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஏம்மா, அம்மாவும் பொண்ணு இங்க வந்து இருந்தா எப்படிமா? இதை பாருமா, நான் சோறு வடிச்சு வச்சுட்டேன். மற்றதெல்லாம் பண்ண வேண்டாமா? நான் தான் வரலங்க. நான் உதவி பண்றேன். இல்ல வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். நீங்க அதை தூக்கி ரொம்ப கஷ்டப்படாதீங்க. என் வீட்டுக்காரர் நல்ல பலசாலி, தனியாவே தூக்கிடுவாரு. இதெல்லாம் எதுக்கு அவர் தூக்கிட்டு? பாருப்பா, இங்க உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா மோகன் அண்ணான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா நான் உடனே வந்துடுவேன். நான் எப்பவுமே இங்க தோட்டத்தில் தான் இருப்பேன். இல்ல, அப்படி வெளியாளுங்க உதவி எதுவும் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. போயிட்டு வரேன் பாலாக்கா. நாளைக்கு குழந்தை முழிச்சிருக்கும் போது நான் வரேன். இன்னைக்கு எந்த சமையலும் பண்ண வேண்டாம், எங்க வீட்லயே சாப்பிட்டுலாம். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. தேவையான பொருள் எல்லாம் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, அதனாலதான் சொல்றேன். பாரு, இப்போ வந்தாலும் சாப்பிடலாம். நல்ல சூப்பரான மரவள்ளி கிழங்கு. ஆமா, உங்க ஊர்ல அது என்னன்னு சொல்லுவாங்க? மரச்சீனில அதுவும் ஆத்து மீன் குழம்பும் இருக்கு. நாங்க ஒரு நாள் வரோம். வரணும். அப்ப நம்ம போலாமா சிந்து? வா. சரி, வரோம். போயிட்டு வரேன்க்கா. ஏய், நீ என்னோட அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எவ்வளவு ஆச்சு? 100 ரூபா. சரி, இந்த கிளம்பு கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. எவனையும் இந்த காலத்துல நம்ப முடிய மாட்டேங்குது. அவன் வந்து நின்னதை பாத்தியா? சட்டை கூட போடாம. வெளியில வரும்போது சட்டை போட்டு வந்தா என்ன? பொம்பளைங்கெல்லாம் நிக்கிறாங்கல்ல.
கண்மை வரைஞ்சாச்சு. நீ நல்ல பாப்பாவா இருக்கணும். ஓ ஐயோ, நீ அசஞ்சனா முகமெல்லாம் மையாயிடும். ஓ ஓ ஓ ஓ ஆ அடுத்தது பாப்பாக்கு ஒரு பொட்டு வச்சு விடுறேன். என் பாப்பா மேல கண்ணு பற்ற கூடாதுல. நான் உள்ள வரலாமா? நாங்க வெளியே அனுப்புனவங்கள திரும்ப சேர்த்துக்க மாட்டோம். ஆ, யாரு என்ன வேண்டான்னு சொல்ல போறா? தெரியாம சொல்லிட்டமா, சாரி. செல்ல குட்டி. என்னடி இது? குழந்தை முகத்தை இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்க. தெரியாத வேலையை செய்யாத. ஓ, நான் பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் ஒன்றும் படிக்கல. குழந்தைக்கு புருவம் வரையவும் பொட்டு வைக்கவும் தனியா கோர்ஸ் எதுவும் படிக்க வேண்டாம். சரி, நாளையில இருந்து நான் பாத்துக்கிறேன். நீ ஏதோ கம்பெனிக்கு போக போறதா அம்மா சொன்னாங்க. 200 பேருக்கு மேல வேலை பாக்குற இடம்ல, பாக்குறதுக்கு ஆள் இல்லாததுனால லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரோட குடும்பத்தையும் அது பாதிக்கும்ல. ஆனா இப்போதைக்கு நீ குழந்தைய மட்டும் பாத்துக்கிட்டு வீட்டுல இருந்தா எனக்கு போதும்னு தோணுது. சூரஜும் இததான் சொல்றாரு. ஆனா சரியா சூப்பர்வைஸ் பண்ணலனா அந்த கம்பெனியே நாசமா போயிடும். அண்ணாவால முடிஞ்சு அவரே பாத்துக்கிட்டோம். 1 மாசம் நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் போனா போதும். பாலசுதாவை பாத்திருந்தனா நான் எல்லா பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைச்சிருப்பேன். சூரஜோட வாழ்க்கையில வந்திருக்க வேண்டிய பாலாதான் எங்க பக்கத்திலேயே இருந்த அகிலான்னு தெரிய வந்ததும் என்னால அதை நம்பவே முடியல. அவ அங்க எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனில ஒரு வேலைக்காரியா தான் வந்தா. அப்புறம் அக்கௌண்டன்ட் ஆனா. பிரதீப்பும் சுனிதாவும் பண்ண எல்லா ஃப்ராடு தனத்திலையும் அவ மாட்டி பாவம் அவ ஜெயிலுக்கு போனா. இதெல்லாம் இந்த பாலான்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கிக்கவே முடியல. நம்மளால நினைக்க கூட முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் பாலாவோட லைஃப்ல இருக்கு. நாங்க அவளை அங்க தேடி போனப்ப பாலாவை கூட்டிட்டு வேணுகோப்பன் எங்கேயோ போயிட்டாரு. எங்க போயிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. எல்லாத்தையும் சூரஜ் என்ன சொன்னாரு. பாலாவை பார்க்க முடியலங்கிற சங்கடம் தான் இப்ப எனக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கை இதோட முடிய போறது இல்லைல்ல. கண்டிப்பா எங்கேயாவது ஒரு நாள் நிச்சயம் நான் பாலாவை சந்திப்பேன். நீ இனிமே அவளை பார்க்க வேண்டாம். அது ஒருவேளை உங்க வாழ்க்கையை பாதிக்கும்ன்றதுனாலதான் கடவுள் உங்களை சந்திக்கவே விடாம பண்ணிட்டார் போல. எனக்கு சூரஜ் மேல முழு நம்பிக்கை இருக்கு பிரீத்தி. நாம பொண்ணுங்க இன்னொரு பொண்ணு கிட்ட நம்ம வீட்டுக்காரங்க அக்கறையை காமிச்சாங்கன்னா அதை நம்மளால தாங்கிக்க முடியாது. உன் மனசுல இருந்த குழப்பத்தால நீ பல பிரச்சனையை வேணும்னு பண்ணன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தோ ஒரு நாள் வேற வழியே தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேன். நான் உருப்பிட்டது அந்த அடினாலதான். அதனாலதானே நான் உங்க வீட்டை விட்டே கிளம்புனேன். அப்புறம் பிரதீப்பை சந்திச்சேன். அதனாலதானே அவன் பண்ண எல்லா தப்புகளையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லனா சாகுற வரைக்கும் நான் சூரஜ ஒரு எதிரியா தானே பாத்திருப்பேன். இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல. இனிமே நீங்க இப்படியே வாழுங்க.
அம்மா இதோ வந்துட்டேன்டா. செல்லக்குட்டி, இங்க வந்து 1.5 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ள எழுந்து ஓடலான்னு பாக்குறியா? உனக்கு பால் கொடுத்து தூங்க வச்சு 2 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள நீ முடிச்சிட்டியா? உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி சாப்பாடு மறுபடியும் சுடு பண்ணி வச்சுட்டு நான் வரேன், சரியா? உங்க அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அழாம சமத்தா நீ படுத்திருக்கணுமா? அம்மா இப்ப வந்துடுறேன், ஓகேவா? நான் கிளம்புறேன், நீ குழந்தைகிட்ட போ. அவ தூங்கி எந்திரிக்க 11 மணியாவது ஆகும். ஏங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமையே போறீங்களே? அப்பா கால் பண்ணாரு, அங்க யாரோ வந்திருக்காங்களா, சீக்கிரம் வர சொன்னார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் போனா போதும். நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். திரும்ப நீங்க எப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இனி மத்தியானம் சாப்பிட தான் நீங்க வருவீங்க. வாங்க வாங்கங்க. சும்மா அடம் பிடிக்காதப்பா. ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல வேண்டாம். சாப்பிட்டு போனா போதும், வாங்க. சொன்னது கேட்கலன்னா அப்படியே காதை திருகி எடுத்துருவேன். ஷூ, இப்படி பிடிக்காதீங்க. ஏன் இடத்துல பாலசுதா இருந்திருந்தா இப்படி பிடிச்சிருப்பீங்களா? என்னாச்சு? ஏன் முகம் இப்படி வாடிருச்சு? உங்களை கண்ட்ரோல் பண்ண ஒரு மேட்டர் கிடைச்சிருச்சு. இனி என் கூட சண்டை போட்டீங்கன்னா அப்போ நான் பாலசுதாவை பத்தி பேசுவேன். புலி மாதிரி பாய வர நீங்க எலி மாதிரி பதுங்கிருவீங்க. உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அதை இப்பவாது ஒத்துக்கிறீங்களே. வாங்க சாப்பிடலாம். நான் அங்க போய் முகத்தை காட்டிட்டு ஓடி வந்துடுறேன். வந்துருவோமா? இதுக்கு மேல லேட் பண்ணா அப்பா டென்ஷன் ஆயிடுவார். போயிட்டு வந்துடுறேன். அவனே மறந்து போன விஷயத்த நீ ஏமா ஞாபகப்படுத்துற? பாலசுதாவா பத்தியா சொல்றீங்க? நான் சும்மா சூரஜ கிண்டல் பண்ணதான் சொன்னேன். காமெடிக்காக இருந்தா கூட அவளோட பேர் இந்த வீட்ல சொல்ல வேண்டாமா? நான் எதையும் மனசுல வச்சுக்கிட்டெல்லாம் சொல்லலத்த. தெரியுமா? ஆனா கேக்குறவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குமே. அதுலயும் பாலா இப்ப வாழ்ற வாழ்க்கையை நீ கொஞ்சம் நினைச்சு பாருமா. நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கலத்த. பாலாக்கும் சூரஜுக்கும் நடுவுல இருந்த அந்த பழைய உறவை நான் வெறும் ஒரு காமெடியா தான் பாக்குறேன். அது சூரஜுக்கும் தெரியட்டும் தான் நான் அப்படி சொன்னேன். எது எப்படியோ இப்பதான் வீட்ல எல்லாருமே நிம்மதியா இருக்கும். அதை கெடுக்கிற மாதிரி நீ எதுவுமே பேச வேண்டாம். சார் வேண்டாம் வேண்டாம், என்ன பிடிக்க வேண்டாம். எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். நான் வேணா உள்ள கொண்டு போய் விடுவேன் சார். அது மட்டும் வேண்டாம் வேண்டாம். புருஷங்காரன் குடிச்சிட்டு மாட்டியாகி வரும்போது அவனை படுக்க வைக்கணும்னு பெட்ரூம் வரைக்கும் சில பேர் வருவானுங்க. அவனுங்களோட என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால அந்த பருப்புல என்கிட்ட வேகாதே, கிளம்பி போ. பட 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 பட. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. பட. பாலா, ஏடி பாலா. என்னடி அதிசயமா பாக்குற? நான் இன்னைக்கு லைட்டா குடிச்சிருக்கேன். ஃபார்ம் இந்தியா ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியில் நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஜாயின் பண்ணி என்னையோட 2 மாதம் ஆகுது. அதுக்கு ஒரு சின்ன பார்ட்டி. அப்போ திரும்பவும் பழைய மாதிரி ஆகல நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிறுத்திடுறேன், என்னையோட நிறுத்திடுறேன். இனிமே இல்லை. நீ போய் சாப்பாடு எடுத்து போய். ரொம்ப பசியோடு வந்திருக்கேன். நான் தான் எடுத்துட்டு வரேன்ல. நீ யாரடி பயமுறுத்துற? மனுஷன் இங்க பசியோட வந்திருக்க, நீ பொறுமையா எடுத்து வச்சிட்டு இருக்க. உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சு அடி.
புருஷன் பசியோட வந்தான்னா உடனே பரிமாறணும், புரிஞ்சுதாடி? என்னடி எனக்கு சாப்பாடு பரிமாற ஐடியா இல்லையா? போய் எடுத்து வைடி. எங்க பரிமாற? தரையிலையா? இந்த வீட்டுல இருந்ததே 2 பிளேட் தான். அதை நீங்க தரையில போட்டு உடைச்சிட்டீங்கல்ல. சொல்லுங்க, எப்படி சாப்பிடுறது? நான் பானையோட எடுத்துட்டு போய் வைக்கட்டுமா? வேணாண்டி, இனி நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், நானே போத்துக்கிறேன். பிளேட் இல்லாம எப்படி சாப்பிடுறது நான் காட்டுறேன்டி. தள்ளிபடி. பாரு, பிளேட் இல்லைன்னா இப்படிதான் சாப்பிடணும், புரியுதா? நீங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? நான் சாப்பிட வேண்டாமா? நீ சாப்பிடல? ஒன்னா சாப்பிடல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க எப்படி குடிச்சிட்டு வந்துட்டீங்க? வந்துட்டு எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஒரு பருக்க கூட இல்ல. அப்படின்னா இந்தா இதுலயே சாப்பிடு. எச்சில சாப்பிடறதுக்கு நான் என்ன மிருகமா? ஏன் எச்சில சாப்பிட்டாலே போதுண்டே. நான் சாப்பிட மாட்டேன். இது எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க, அப்போவாது உங்க வயிறு ரொம்பட்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.